அப்போ நாங்கள் எப்படி பார்க்கணும் என்றுதான் இந்த சூறா சொல்ல வரும். அதாவது மக்கால் இருக்கிற முஸ்லீம்களை பார்த்து அல்லது பொதுவாக முஸ்லீம்களை பார்த்து சொல்லுது. சில நேரங்களில் தாவால இந்த மாதிரி விளைவும் வரும். இப்ப சொன்ன மாதிரி அஸ்ஸாபுல் உஹ்தூத் அந்த சம்பவம் அந்த நிகழ்ச்சி வரை நடக்க முடியும். சரியா? அப்ப நீங்க எப்படி பார்க்கணும் அந்த விளைவை என்றுதான் இந்த சூறா சொல்லும். இப்ப இந்த விளைவு தான் கொஞ்சம் தாங்கிக் கொள்றதுக்கு கஷ்டமான விளைவு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த அழிவு வரணும், அல்லாஹ் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று இந்த விளைவால தான் மனுஷனுக்கு கேள்வி வருது. சரியா? எனவே இந்த இப்படியான விளைவுகளைத்தான் கொஞ்சம் பார்த்து சகிச்சு ஏற்றுக்கொள்றது கஷ்டமாக இருக்கு. எனவே அந்த விளைவுகளை எப்படி பார்க்கணும் என்றுதான் இந்த சூறா சொல்லும். அப்ப நாங்க இந்த சூறாவை ஒவ்வொரு துண்டா பார்ப்போம், எப்படி இந்த விளைவை சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க. முதலாவது சத்தியங்கள் இருக்கு. சரியா? ஆயத்தில் முதலாவது 3 ஆயத்துகளும் சத்தியங்கள். எப்படி சத்தியம்? முதலாவது சத்தியம் ஆயத்து பாருங்க, ஒஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். இப்ப உங்களுக்கு இதுல பொருள் ஞாபகம் வைக்க நான் நினைக்கிறேன். ஒஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் பொருள் வழங்குதானே. திரும்ப ஒல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத் சொல்லிட்டு இதுட விளைவாக சொல்லுது. இந்த பதில் என்னத்த? இந்த சத்தியங்களை சொல்லி சத்தியமாக என்ன பதில்? குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத். இப்படி பதில் சொல்லு. சரியா? பெரு நட்சத்திரங்களை கொண்ட கோபுரங்களை போன்ற பெரிய நட்சத்திரங்களை கொண்ட வானத்தின் மீது சத்தியமாக, வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியமாக, சாட்சியின் மீதும் சாட்சிக்கு உட்படுபவற்றின் மீது சத்தியமாக, அஸ்ஸாபுல் உஹ்தூத் அந்த குழிகளை தோண்டி ஈமான் கொண்டவர்கள் எரித்தவர்கள் நாசம் அடைந்தார்கள். அவங்க வெற்றின்னு நினைச்சு கொள்ளக்கூடாது. குர்ஆன் என்ன சொல்ல வருதுண்டா, உலக பார்வையில் அது வெற்றி தானே. ஈமான் கொண்ட ஆக்கள் எல்லாம் அடிச்சு போட்டாங்க, அந்த ஈமான் கொண்ட ஆக்கள் தோல்வி, இவர்கள் வெற்றி. உண்மையில் அது வெற்றி அல்ல, அவர்கள் நாசம் அடைந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்க சத்தியத்தின் ஊடாக சொல்ற. அந்த சத்தியம் எப்படி அது நிறுவும்? அவங்க நாசமடைந்தார்கள் சத்தியம் எப்படி நிறுவும் என்றால், முதலாவது இந்த வசனம் உஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் என்ற வசனம் என்ன சொல்லுது? இப்ப நாங்க சொன்ன புரூஜ் என்ற சொல்லுக்கு 2 கருத்து. ஒன்று பெரிய நட்சத்திரம் அல்லது நட்சத்திர தொகுதி அல்லது நட்சத்திரம் கோள்கள் ஓடும் பாதை. 3 கருத்தும் இந்த வசனத்துக்கு இந்த தஃப்சீர்கள்ல சொல்லப்படுவது. புரூஜ் என்ற சொல் இந்த 3 கருத்தையும் குறிக்கும். இந்த அரபிகள் இந்த புருஜ் என்ற சொல்ல, புருஜ் என்ற பன்மையான புருஜ் என்ற சொல்ல நட்சத்திரங்கள் அந்த இருக்கிற இடத்தை வச்சு இந்த புருஜ் என்ற சொல்ல பாய்ப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நின்று போகும் தானே, நிக்கிற மாதிரி தெரியும், உண்மையில நிக்கிறதல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது ஒரு தோற்றத்தில் தெரியும் ஒரு நட்சத்திரம், இன்னொரு இடத்துக்கு மாறும்போது இன்னொரு தோற்றத்தில் தெரியும், வேறொரு இடத்துக்கு மாறும்போது இன்னொரு வகையான தோற்றத்தில் தெரியும். சரியா? அந்த அப்படி ஒவ்வொரு இடமாக கடந்து போற அந்த இடங்களுக்கு அரபிகள் இந்த புருஜ் என்று சொல்ல பாவிச்சிருக்கு. அந்த பன்மைதான் புரூஜ் என்று சொல். அல்லது இந்த கோபுரம் என்ற கருத்து இருக்கிறதுனால, நாங்க நேரத்தோட பார்த்த கோபுரம் என்ற கருத்து இருக்கிறதுனால என்ன பெரிய நட்சத்திரத்தை குறிக்கலும் அல்லது நட்சத்திர தொகுதிகளை குறிக்கலும். கேலக்சின்னு நாங்க சொல்லுவோம், நட்சத்திர தொகுதிகளை குறிக்கலும். அதன் உஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ். அப்ப இப்படி சொன்னால் இது எதை குறிக்கும்? எல்லாத்தையும் குறிக்கும். அப்படித்தானே? முழு உலகத்தையும் சேர்த்து குறிக்கிற சொல் தான் இந்த சொற்பொழிவு. எல்லா நட்சத்திரங்களையும் அது ஓடுகின்ற வழிகளையும் நட்சத்திர தொகுதிகள் எல்லாத்தையும் கொண்டிருக்கிற வானத்தின் மீது சத்தியமா முழு உலகத்தையும் சேர்த்து இது குறிக்கும். அல்லாஹ் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க முழு உலகத்தையும் அவதானித்து பார்த்தால் கண்டிப்பா இது ஒரு அறிவு பின்னணியையும் ஒரு இலக்கையும் நோக்கத்தையும் ஒரு கண்காணிப்பையும் கொண்டுதான் இந்த உலகம் இயங்கணும் உங்களுக்கு படுது. எனவே இப்படியான ஒரு நிகழ்ச்சி எந்த விதமான கண்காணிப்பு மற்று தண்டனை மற்று
சும்மா அப்படியே போயிருமென்று நீங்க எதிர்பார்க்கல. இந்த உலகத்தை பார்க்குற யாரும் அப்படியே எதிர்பார்க்க மாட்டாங்க. பிரபஞ்ச ஓட்டத்தை பார்க்குற யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படியான ஒரு நிகழ்ச்சி எந்த கண்காணிப்பு மட்டும் எந்த கண்டனை மட்டும் சும்மா அப்படியே போயிடும், யாரும் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், சொல்லல. அது ஒரு நாள் பிரபஞ்சம் இயங்குற அமைப்பை பார்த்தால் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு விளைவு வரணும் அப்படி யாரும் பட. இதுதான் இந்த சத்தியத்துல பொருள். ஒசமா இதாத்தில் புரூஜ் சத்தியத்துல பொருள். ரெண்டாவது நாங்க வந்தா வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாளின் மீது சத்தியம். என்ன பொருள் என்றால் விளைவுகள் ஒரு நாளும் பூமியில முழுமை பெறுவதில்லை, பூமியோட முழுமை பெறுவதில்லை. அது அந்த மனிதர்களோட அந்த நடவடிக்கையில் ஒரு பக்கம் மட்டும்தான். முழு நாடகமும் முடியல, நாடகத்தில் ஒரு துண்டு மட்டும்தான் உலகம். இன்னொரு பக்கம் உண்டிக்கு, அங்கால வேறொரு பக்கம் உண்டிக்கு. முடியும் பெய்த்து இங்கதான் உலகம் எப்படி ஓடும், இப்படித்தான் உலகம் ஓடும். ஒரு நல்ல காலம், வரலாற்று ஒரு நல்ல ஒரு காலம், ஒரு மோசமான காலம், திரும்ப ஒரு நல்ல காலம், திரும்ப ஒரு மோசமான காலம், அப்படியே தான் ஓடும். மொத்தமா உலகம் இப்படி வந்து நிற்காது. நல்ல காலம் அப்படி தொடர்ந்து அப்படியே நல்ல காலம் இருந்து கொண்டு வரும் சொல்லல. இன்னொரு எங்கட சும்மா சாதாரண இஸ்லாமிய பாஷையில சொன்னால் குஃபுர் செல்வாக்கு பெற்ற காலம், திரும்ப இஸ்லாம் செல்வாக்கு பெற்ற காலம், திரும்ப குஃபுர் செல்வாக்கு பெற்ற காலம், திரும்ப இஸ்லாம், அப்படித்தான் மாறி மாறித்தான் போகும். ஒரு நாளும் இஸ்லாம் செல்வாக்கு பெற்ற காலம் வந்து நிரந்தரமா அப்படியே தொடர்ந்து இருக்கும் என்று ஒரு நாள் சொல்ல. தீ மாறி மாறி மாறியே தான் போகும். எனவே வரலாறு ஓட்டம் இப்படித்தான் நிற்கும். வரலாறு ஒரு நாளும் உலகத்துல முடியாது, இந்த உலகத்திலும் முடியாது. எங்க வைத்து முடியும்? மாஷர் வெளியில வைத்து முடியும். இந்த யௌமுல் மௌஊதுல தான் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள்ல தான் வரலாறு முடியும். அதாவது பூமிக்கு வெளியில, இன்னொரு மாதிரி சொன்னா வரலாற்றுக்கு வெளியில தான் வரலாறு வைத்து முடியும். அப்படியே அந்த வகையில இவர்கள் உலக பார்க்கல, உலக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வெற்றி அடைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாள் இருப்பதன் காரணமாக கண்டிப்பா அங்கதான் அதுக்குரிய முடிவு. அதோடு ஒப்பிட்டால் குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் நாசமடைந்தார்கள் அங்க அழகா சொல்றாங்க. எனவே ஒரு முஸ்லீம் இப்படியான நிகழ்ச்சியில பார்க்கும்போது உலகத்தோட மட்டும் வச்சு பார்க்க கூடாது, மறுமையோட சேர்த்து வாக்குறுதி அளிக்கப்பட்ட நாளோட சேர்த்து பார்க்க வரும் என்றுதான் இந்த வசனம் சொல்றோம். எதை காட்டுதுண்டா, நாங்க சொன்னோம் ஷாஹித் என்ற எல்லாம் சாட்சிக்கு வரக்கூடிய அனைத்து மனிதனும் மலாய்க்கத்தும் நபிமாரும் பூமியும் ஏனைய எல்லாமே சாட்சிக்கு வரக்கூடிய எல்லாத்தையும் குறிப்பார். மஷூதன்னா சாட்சிக்கு உட்படுவோம். அப்ப யாரு? மனிதன் மட்டும், வேற ஒன்றும் இல்லையே. சாட்சிக்கு உட்பட்டு தண்டனைக்கு உட்படுறது மனிதன் மட்டும். சரியா? எனவே இந்த நாளையில யௌமுல் மௌஊதுல பூமியில் இருக்கிற எல்லாமே சான்றுகளாக அமைய போகுது. பூமியில் இருக்கக்கூடிய அடுத்த மனிதர்களும் மனிதன்ற உறுப்புகளும் கூட பூமியில் இருக்கிற ஏனைய பொருட்களும் கூட சான்றுகளாக அமைய போகுது. மனிதன் சாட்சிக்கு உட்பட்டவனாக மாறப்போற மறுமையில வை. இவளையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த உலக இயக்கம் போய் முடிகிற மறுமை நாள்ல வரக்கூடிய சாட்சிகள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது நல்ல தெளிவாக வழங்கும். குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத், அவர்கள் நாசமடைந்தார். உலகத்தில் வெற்றி அளித்ததை போல தெரிந்தாலும் மறுமையில் நாசமடைவார்கள் என்று வரும். இதுதான் இந்த சத்தியங்களுக்கும் இந்த வசனத்துக்கும் உள்ள தொடர்பு. இப்ப நாங்க அடுத்த பாதிக்கு வந்தோம். இப்ப குர்ஆன் அந்த வரலாற்று சொல்லும். வரலாற்று சொன்ன அமைப்பு பாருங்க. முதலாவது சொல்லுது, முதலாவது வரலாற்று சொல்ற அமைப்புல அடுத்த வசனங்கள் நாங்க பார்த்தா முதலாவது சொல்லுது எவ்வளவு மோசமான கொடுமை இதுன்னு சொல்லுது. சரியா? அதை வர்ணிக்குது. எப்படி? முதலாவது சொல்லுதோ அன்னாரி தாத்தில் வக்கூ, இங்கால எப்படி இருக்குது? குத்தில அஸ்ஹாப் அல் உக்தூத். அது தொடர்ந்துதான் நீங்க அந்த ஆயத்தை பார்த்தா அது தொடர்ந்துதான் இருக்குது. குத்தில அஸ்ஹாபுல் உக்தூத் அன்னாரி தாத்தில் வக்கூ. இன்னும் பாருங்க, இந்த அடையாளம் இருக்குதானே அஸ்ஹாபுல் உக்தூதி அந்த ஆயத்துல, இங்கால அன்னாரி அன்னாரி என்று அரபு மொழியில
இப்படி வந்த என்ன கருத்து என்றால் இந்த வசனத்தை விளங்கப்படுத்துறதுக்கு தான் இந்த வசனத்தை விளங்கப்படுத்தத்தான் இது வந்து. எனவேதான் அதே அடையாளம் இதுக்கு வந்து. இதுக்கு அரபுல சொல்ற பதல் சொல்லி, அரபு இலக்கணத்துல பதல் சொல்லு. அதே விளங்கப்படுத்து, இதே சொல்ல திரும்ப விளங்கப்படுத்து. சரியா? குழியின் சொந்தக்காரர்கள் நாசம் அடைந்தார்கள். குழியை விளங்கப்படுத்து இருக்குதானே, குழியை வழங்க. குழி எப்படி இருந்தது? அந்நாரி தாத்தில் வக்கூ, எரிபொருட்கள் கொண்ட நெருப்பாக இருந்தது குழி. குழியே நெருப்பாக மாறி, குழிக்கும் அந்த நெருப்புக்கும் வித்தியாசம் காணிற அளவுக்கு நெருப்பாக மாறி. அந்த குழியை வர்ணிக்கிற சொல் தான் அந்நாரி தாத்தில் வக்கூ. சரியா? அப்ப நிறைய நெருப்பை போட்டு குழின்னு விளங்க முடியாத அளவுக்கு நெருப்பு அப்படி தாவி படந்துடும். குழி வழங்குது இல்லை, அப்படி நெருப்பாக படந்துடும். அதுதான் இங்க சொல்றது. கொடுமையை விளங்கப்படுத்துற ஒரு வசனம் இது. இரண்டாவது வசனம் அடுத்து பாருங்க. இதுகும் அலைஹா குஊத் அப்படின்னா அதன் பக்கத்தில் அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அடுத்த வசனத்துல ஒஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமின்களுக்கு நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்கள். சரியா? அப்ப ரெண்டு விஷயங்கள் சொல்லு பாருங்க. பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருந்தார்கள். சரியா? பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து இருந்தார்கள் சொல்லு. அப்ப என்ன கருத்து? தண்டனை கொடுக்கிற ஒருவர் பார்த்து அவதானிச்சு இன்ட்ரெஸ்டாக பார்த்து கொண்டிருக்கிறா, அது கொடுமையில உச்ச நிலையை காட்டும். அப்படித்தானே? தண்டனை கொடுக்கிட்டு அவர் விட்டுட்டு போனா வேற விஷயம். தண்டனை கொடுத்தாலும் சிலருக்கு அது கொஞ்சம் மனசுக்கு பாதிப்பாய். பவனன் தண்டனையை பார்த்து நீக்க மாட்டான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா முடியல நெருப்புல போட்டு எரிக்கிறது அப்படியே பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருந்தாங்க. இதுகும் அலைஹா கூத் ஒஹும் அலா மா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத். அப்ப இவ்வளவும் காட்டுது. இந்த வசனங்கள் ஊடாக அல்லாஹ் சொல்ல வாரான், எவ்வளவு மோசமாக அவர்கள் கொடுமை செய்தார்கள், எவ்வளவு இன்ட்ரெஸ்டாக தண்டித்தார்கள் அல்லது கொடுமைப்படுத்தினார்கள் என்ற கருத்து தான் இது சொல்லு. ரெண்டாவது சொல்லுது ஏன் இந்த தண்டனை அல்லது ஏன் இந்த கொடுமை, ஏன் இந்த கொடுமை இரண்டாவது சொல்லும்போது சொல்லுது, வேறு எந்த விதமான காரணமும் இல்லை ஈமான் கொண்டது தவிர. வேறொரு விதமான காரணமும் இல்லை ஈமான் கொண்டது தவிர. ஈமான் கொண்டமைதான் காரணம். ஒமா நக்கமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுவே தவிர வேற எதற்காகவும் இவர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை அல்லது ஆத்திரம் கொள்ளவில்லை என்று சொல்லும். அப்ப ஈமான் கொண்டது மட்டும்தான் காத்து, வேற எதுவும் காரணமாக இங்க சொல்ல. அப்ப நியாயமான காரணம் இல்ல. ரெண்டாவது சொல்ற கருத்து அது. நியாயமான ஒரு காரணம் இல்லை இவங்க கொடுமைப்படுத்தப்படுவது. திரும்ப சொல்லுது இவங்க ஈமான் கொண்டது பில்லாஹில் அஸீஸில் ஹமீத். திரும்ப அல்லதி லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த். திரும்ப வல்லாஹு அலா குல்லி ஷை ஷஹீத். ஏன் இதை சொன்ன? இவங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுதான் கொலை செய்யறதுக்கு காரணம், கொடுமைப்படுத்தப்பட்டது காரணம் சொன்னா போதும் தானே. இதையும் சேர்த்தேன்னு சொன்ன அவங்களோட ஈமானுக்கு நியாயம் சொன்ன. சரியா? இப்படி ஒருவன் இருக்கிறதாக ஏற்றுக்கொண்டால் அப்ப ஈமான் கொள்ளா போயலாம் கட்டாயம். அதாவது யாவரை மிகைத்த சக்தி உடையவன், யாவரை மிகைத்த சக்தி உடையவன், புகழுக்குரியவன், திரும்ப வானங்கள் பூமி இன்னும் அதிகாரங்களை கொண்டவன், திரும்ப அனைத்தையும் அவதானிப்பவன். இந்த பண்பெல்லாம் இருந்தா கட்டாயம் ஈமான் கொள்ளத்தான் செய்யும். அப்ப அவங்க ஈமான் கொண்டது மிகவும் நியாயம், வேற வழி இல்லை. அவங்களுக்கு ஈமான் கொண்டுதான் ஆகணும். இந்த உண்மை இப்படி உலகத்தை எல்லாம் படைத்து ஆளக்கூடிய ஒருவன் இருக்கிறன்றது அறிவுக்கு பட்டால் கண்டிப்பா ஈமான் கொள்ளத்தான் செய்யும். அப்ப எனவே இந்த வகையில அவங்களை கொண்டதற்கு நல்ல நியாயம் ஒன்றும் இல்லை என்றுதான் இந்த ஆயத்துகள் எங்களை சொல்லும். திரும்ப அடுத்த பகுதியில் அப்ப எனவே இந்த வரலாற்று சொல்லும் போது குர்ஆன் சொல்லுது,
கொலை செய்யப்பட்டமைக்கு அல்லது கொடுமைப்படுத்தப்பட்டமைக்கு ஒரு நியாயமும் இல்லாமலேயே அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். எனவே ஒரு நாளும் இவ்வாறு நடந்த இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு நீங்கி போயிடும், எந்த விதமான நடவடிக்கையும் அவங்களுக்கு எதிராக இருக்காது என்று கருதி விடாதீர்கள். எப்படி பார்க்கணும், உலகத்துல வெற்றி மாறி தெரிஞ்சாலும் இன்னொரு நாளைக்கு யௌமுல் மௌத், ஒரு நாள், அந்த நாள்ல இதுக்கான விசாரணைகள் இருக்கும் சொல்லித்தான் பார்க்கணும். இப்ப குர்ஆன் அடுத்த பகுதியில விளைவை சொல்லும். எனவே இந்த பின்னணியில விளைவு என்னவாகும்? ரெண்டு பேருடைய விளைவு, கொடுமைப்படுத்தினவர், கொடுமைக்கு உட்பட்டவர், ரெண்டு பேருடைய விளைவு என்னவாகும்? சரியா சொன்ன முன்னுக்கு பார்த்தது, நாங்க முன்னால பார்த்தது உலக விளைவு, அது ஒரு முழுமையான விளைவு அல்ல. உண்மையான விளைவு என்னவாகும்? அதுதான் அடுத்த பகுதியில் சொல்ற பாருங்க. இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், கொடுமைப்படுத்தியவர்கள், கொடுமைப்படுத்தியவர்களுக்கு அதாபு ஜஹன்னம், நரக வேதனை உண்டு. கொடுமைப்படுத்தியவர்களுக்கு நரக வேதனை. திரும்ப அதாபுல் ஹரீக், நெருப்பாலான வேதனை உண்டு அப்படி சொல்றோம். அப்ப என்ன இருந்து விளங்குறோம், நாங்க ஒன்று விளங்கிக் கொள்றோம், இவங்க கொடுமைப்படுத்தினது நெருப்பால், எனவே அதுக்கு நிகராக நெருப்பாலான வேதனை உண்டு. உங்களுக்கு ரெண்டாவது சொல்ல காரணமாக அது இன்னொன்று விளங்கிக் கொள்றோம். எப்படி? இந்த ரெண்டு வித்தியாசம், நெருப்பாலான வேதனை மிக்கி வேற வேதனைகளும் மிக்கி வேற தண்டனைகளும். அப்ப மறுமையில நரக வேதனைன்னு சொல்றது உண்டு, நெருப்பாலான வேதனை சொல்றது இன்னொன்று. நாங்க அழிந்து ரெண்டை வித்தியாசப்படுத்தி விளங்கிக் கொண்டோம். இந்த வசனங்கள் இருக்கும். திரும்ப பாருங்க, இப்ப ஈமான் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் கொடுமைப்படுத்தியவர்களுக்கு நரக வேதனை உண்டு, நெருப்பாலான வேதனை உண்டு சொன்னா போதும் தானே? முன்னாள் நிகழ்ச்சியை தொடர்ந்து அப்படி சொன்னா போதும். ஆனா இதுல இந்த ஆயத்துல பாருங்க, இப்படி ஒரு வசனம் இருக்கு, சும்மா லம் யதூபு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத் சும்மா லம் யதூபு. சும்மா லம் யதூபு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா சொல்லலாம், அப்படித்தானே? இவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்தினவரை பார்த்து தௌபா கேட்கிறேன்னு சொல்ல பாய்க்க தேவையில்லை. இவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்தினவர்களுக்கு நரக வேதனை உண்டு, நெருப்பாலான வேதனை உண்டுன்னு சொன்னால் போதும். ஏன் இந்த சும்மா லம் யதூபுன்னு சொல்லிக்கொண்ட? அல்லாஹ் அவ்வளவு தூரத்துக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன், அவ்வளவு தூரம் இறக்க உள்ளவன். இவ்வளவு பயங்கர கொடுமை செஞ்சாலும், கொடுமை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்ட தப்பிடுவான், சரியா? இவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்திட்டு பாவ மன்னிப்பும் கேட்காவிட்டால்தான் சும்மா நம்ம தூபு, கேட்காவிட்டால்தான் தண்டு. அப்ப எனவே என்ன சொல்லுதுண்டா இந்த ஆயத்து, 20,000 பேரை கொண்டு அது நெருப்புல போட்டு எரிச்சிட்டு, அப்படித்தானே? நெருப்புல போட்டு எரிச்சிட்டு தௌபா கேட்காமல் மரணித்தால் தான் அவருக்கு தண்டனை, இல்லாட்டி தண்டனை கிடைக்கும். தௌபா கேட்டாருன்னா அவ்வளவு பெரிய பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பார். நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா 100 கொலை செஞ்சவர் அல்லாஹ் மன்னிச்ச கதை, அப்படித்தானே? ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா அதை விட்டு பாய்க்கிறது தானே, 100 பேர் அல்ல 20,000 பேர், அப்படித்தானே? அவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்தினவனையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று இந்த ஆயத்து சொல்லுது. எனவேதான் இடையில அல்லாஹ் மறக்காம இதை சொல்லிக் கொண்டான், சும்மா நம்ம தூபு, இவ்வளவு பெரிய கொடுமை செஞ்சுட்டு பாவ மன்னிப்பும் கேட்காவிட்டால் தான் அவர்களுக்கு தண்டனை உண்டு, மேல சொன்ன தண்டனை உண்டு என்று அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய கொடுமைப்படுத்தினவன் தப்புறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லிக் கொண்டான். சரியா? இதனாலதான் நாங்க இந்த அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ் எவ்வளவு தூரம் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவன் என்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஹதீஸை பார்க்கும், ஒரு புதினமான ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் சொல்லிட்டு பாருங்க. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ். லம்மா அகரக்கல்லாஹு ஃபிர்அவுன் கால, இந்த ஹதீஸ் பாருங்க. லம்மா அகரக்கல்லாஹு ஃபிர்அவுன், அல்லாஹ் ஃபிர்அவுனை மூழ்கடித்த போது, கால ஃபிர்அவுன் சொன்னான், அப்ப சாக கிட்ட தொண்டை குலுக்கி வந்துட்டு ரூஹ், அப்ப சொன்னான் ஃபிர்அவுன், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல்,
பனு இஸ்ராயில் ஈமான் கொண்ட அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொண்டேன் என்று சொன்ன. இது சூரத் யூனுஸ்ல வார ஆயத்து. உண்மையில் சூரத் யூனுஸ்ல 95வது ஆயத்து இப்படி சொன்ன. அப்ப ஃபக்கால ஜிப்ரீல், அப்ப ஜிப்ரீல் சொன்னார்கள், யா முஹம்மத், முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மத் லவ் ரஅய்தனி, நீங்க என்ன கண்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். லவ் ரஅய்தனி வ அனா ஆகுது மின் ஹாலில் பஹர், இப்படி ஃபிரௌன் சொல்ற நேரம் நான் இந்த கடல் மண்ணை எடுத்து ஃபஅதுஸ்ஸுஹு ஃபீ ஃபீஹி, அந்த ஃபிரௌன்ட வாயில போட்டு நிறுத்தி. ஏன்? மகாஃபத்தான் துத்ரிகஹு ரஹ்ம, அல்லாஹ்வுடைய அருள் அவனை அடைஞ்சு கொள்ளுமோன்னு பயந்து, அல்லாஹ்வுடைய அருள் அவனை அடைஞ்சு கொள்ளுமோன்னு பயந்து அவனோட வாயில மண்ணை போட்டு. ரெண்டாவது முறை சொன்னான்டா இப்படி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் சொல்லி சொன்னான்டா, அல்லாஹ் சில நேரம் பண்ணி சுட்டுவான். சரியா? ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில் ரெண்டாவது முறை மூணாவது முறை சொன்னான்டா, அல்லாஹ் பண்ணி சுட்டு. எனவே என்ன செஞ்சேன்? இவ்வளவு பெரிய கொடுமைக்காரன் அல்லாஹ்ட மன்னிப்புக்கு உட்பற்ற கூடாது என்றதுனால நான் என்ன செஞ்சேன்டா, இன்னொரு முறை சொல்லலாம் போறதுக்கு மண்ணை போட்டு வாயில் மண்ணை போட்டு நிறுத்து என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இது இந்த திருமதியில அஹ்மதுல வார ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப என்ன காட்டுறது? இந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தி ஃபிரௌன மாதிரி ஆகப்பெரிய ஒரு கொடுங்கோலனை கூட மன்னிச்சுட்டுவான். அல்ல கொஞ்சம் 2-3 முறை கேட்டா மன்னிச்சுட்டு, அதுக்கு பயந்துதான் நான் மண்ணை போட்டேன் அவனோட வாயில என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் ரசூலுல்லாஹ் பார்த்து. சரியா? எனவே இந்த வகையில அல்லாஹ்வுடைய அந்த அருளும் இரக்கமும் பாவம் மன்னிக்கிற தன்மையும் சரி கூட, நாங்க நினைக்கிற விட மிச்சம் கூட. எனவே தான் அந்த வகையில தான் இங்கேயும் அவ்வளவு பெரிய கொடுமைக்காரர்களை பற்றி சொல்லி வரும்போது அவங்களுக்கு தண்டனை உண்டு சொல்ல போற நேரம், நரகத்துல தண்டனை உண்டு, நெருப்பாலான தண்டனை உண்டு சொல்ல போற நேரம் இதை சொல்லிக்கொண்டு சும்மலம் எத்தூபு, அவர்கள் பாவம் மன்னிப்பும் கூறாவிட்டால் தான் இந்த தண்டனை சொல்லிக் கொண்டதுக்கு காரணம். அப்ப இது ஒரு விளைவு. இரண்டாவது விளைவு என்ன? அடுத்த ஆயத்துல பாருங்க, தப்பிரல. ஆனால் அந்த இன்னொன்று கீழே உண்மையாகவே இவர் மனதால சொல்றாராது ஈமான் அடி மனதில் இருந்து வருகுதா, பாவ மன்னிப்பு உண்மையில அடி மனதில் இருந்து வருகுதா, அல்லது போலியாக சொல்றாரா என்றது ஆக முக்கியம். உண்மையாவே ஆகப்பெரிய கொடுமையை செஞ்சிருந்தாலும் பாவ மன்னிப்பு அடி மனதிலிருந்து கேட்டால் எல்லாம் மன்னிப்பான். அது மேலால சும்மா அப்படி ஏமாத்துவதற்காக கேட்ட ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன். இந்த ஹதீஸ் சொல்ல வந்து என்னண்டா, கருணையிட பாரதூரத்தை சொல்ல வந்து ரெடி எல்லாரும் பிறவன மாதிரி ஆக்கலாம் தப்பிடுவாங்கன்னு சொல்றதுக்கெல்லாம் வந்து சொல்ல வந்தது இப்ப எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய கருணை பெருசு சொல்றதுக்காகத்தான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொன்னாங்க. இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய கருணை இருக்கு. அதே மாதிரி இந்த ஆயத்திலே இந்த இங்க செஞ்ச பாவம் லேசான ஒரு பாவம் இல்லை. 20,000 பேரை பெரிய நெருப்புல போட்டு எரிக்கிறது லேசல். அப்பவும் கூட அல்லாஹ் சும்மலம் யதூபு சொல்லி கொண்டார். பாருங்க, இதுல உண்மையில பின்னால ஈமான் கொண்ட பல சஹாபாக்கள், உதாரணம் வச்சுக்கொள்ளுங்களேன். ஹாலித் இப்னு வலீத் எப்ப ஈமான் கொண்ட என்றால் ஹுதைபியா உடன்படிக்கை போறோம் ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டுல ஈமான், 6ஆவது ஆண்டுல ஈமான் கொண்ட. அதுவரையும் ரசூலுல்லாஹ் கைரா போராடி அப்படித்தானே. அவர் தான் காரணம். உஹது யுத்தத்துல 84 சஹாபாக்கள் கொல்லப்படுறதுக்கு ஹாலித் இப்னு வலீத் தான் காரணம். ஏன்னா பின்னால திருப்பி அடிக்க போய்த்தான் அந்த 84 பேரும் கொல்லப்பட்டு, இல்லாட்டி கொல்லப்படாது ஒரு நாள். அவ்வளவெல்லாம் அநியாயம் செஞ்சுட்டு மனுஷன் ஈமான் விட்டார். அப்ப எல்லாம் போயிடுச்சு அப்படித்தானே. அதே மாதிரி அபு சுஃபியான் எப்ப ஈமான் கொண்ட? மக்கா வெற்றியின் போது, மக்கா வெற்றி நேரம் தான் ஈமான் கொண்டார். அப்பவும் அல்லாஹ் அவரையும் மன்னிச்சு விட்டார், இந்த ரசூலுல்லாஹ் மன்னிச்சு விட்டாங்க. இக்ரிமா அபூ ஜஹல் மகன் மக்கா வெற்றியின் போது ஈமான் கொண்டல. எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, மக்கா ரசூலுல்லாஹ் படையெடுத்து வரும்போது
கையை தூக்கிட்டாங்க. அதாவது நாங்க போராடி வேலைன்னு விட்டாங்க. இவர் மட்டும் என்ன செஞ்சார், இவர் ஒரு கோஷ்டியை கூட்டிட்டு யுத்தம் செஞ்சார். யாருமே யுத்தத்துக்கு போகல. இவர் மட்டும் காலித் இப்னு வலீத் நுழைஞ்சு வார இடத்தால மட்டும் 2 பேரும் மோதினார். இக்ரிமா தோத்து போனாரு. ஆனால் போராடினார். போராடிட்டு தப்பி ஓடிட்டார். மக்கள் ஓடி யமனுக்கு போய் அடிந்த ஒரு கப்பல் ஏறி வெளியில போக பார்க்கற நேரம் வைஃப் வந்து பிடிச்சி, வாங்க முகமதுட்ட போகும், அவர் மன்னிச்சு விடுவார் சொல்லி கூட்டு வந்து இஸ்லாத்தை அறிவித்தார். அப்ப நீண்ட காலமாக ரசூலுல்லாஹ் போராடிட்டு கடைசி பார்க்கிறார். இப்படி ஒரு தொகை சஹாபாக்கள் எதிராக நின்றுட்டு தான் ஈமா கொண்டார். அந்த கருத்தெல்லாம் காட்டுற வகையில தான் சும்மலம் யதூபு இந்த வசனம் அது. இஸ்லாத்துக்கு எதிராக கடுமையாக வேலை செஞ்சாலும் நிறைய பேரை கொண்டாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கருத்து தான் அது காட்டும். சரி, இப்ப அடுத்த பாதியில சொல்லுது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்தவர்கள் அவர்கள் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டு மரணித்திருந்தாலும், அப்படி இல்லாம மரணித்திருந்தால் எப்படி இருந்தால் அப்படித்தான். அதனால பொதுவா சொல்ல, கொடுமைக்கு உட்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லல. அப்படி சொன்னா அவங்க மட்டும் டாய். அப்படி இல்லாம என்ன சொல்லிருக்குண்டா, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் பொதுவா சொல்ற. சரியா? லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு ஆறுகள் ஓடுகின்ற சுவர்க்கங்கள் உண்டு. அடுத்தது உண்டு எங்களுக்கு முக்கியம், தாலிக